யுகாதி ஸ்பெஷல் பருப்பு போலி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமாங்க. 2 நாளானாலும் உலர்ந்து போகாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா, 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துட்டுங்க. இதோட தேவையான உப்பு, மஞ்சள்தூள், 3 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நெய் வேணாலும் விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். 5 விசில் விட்டால் போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வேக வச்சுருக்க பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இதோட தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு பூர்ணம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கிண்ண மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நடுவில் பூர்ணம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நெய் தடவின தட்டில் இதை வச்சுட்டு நல்லா மெலிசாக கையிலே தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சூடான தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்மளோட போலியும் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.